நான் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்லப் போறேன் அப்படின்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். அது என்ன சர்ப்ரைஸ்னா நீங்க கெஸ்ஸே பண்ணியிருக்க முடியாது. நான் இப்படிதான் ஒரு விஷயம் சொல்லப் போறேன் அப்படின்றத. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அம்மாக்கு வருமானம் கம்மியா இருக்கு. நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு என் பையன் என்ன பண்ணான், பெரிய பையன் சொல்றேன். இன்கம் ஏதாவது அம்மாவுக்கு குடுக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு அழகான விஷயத்த பண்ணுனான். நானே இத எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன், காட்டுறேன். நீங்களுமே அது சர்ப்ரைஸ் தான் ஆவீங்க. அவனோட கிரியேட்டிவிட்டி, அவன் அவன் யோசிச்ச விஷயத்த நெனச்சு நீங்க அவன கண்டிப்பா பாராட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க. இது அவன் எனக்கு ரெடி பண்ணி குடுத்திருக்கிற புக்குங்க. 32 பக்கம் இருக்கு. இந்த கார்ட்டூன் புக்க நீங்க புக்கா போட்டு, இந்த புக்க சேல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னான். நீங்க அத சேல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அதுல வருமானம் வரும்ல மம்மி. என்னால இப்ப சம்பாதிச்சு உங்களுக்கு பெருசா குடுக்க முடியல, நான் படிச்சுட்டு இருக்கிறதுனால. ஆனா நான் ஏதாவது பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்கு தான் இந்த புக்க ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல இந்த புக்க ரெடி பண்ணி குடுத்தாங்க. 32 பக்கம் இருக்கு. இத நான் என்ன பண்றதுன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் பக்கத்துல மேனகா பிரிண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சும்மா போய் இந்த புக்க காட்டி கேட்டேங்க. இந்த புக்க தமிழ், இங்கிலீஷ்ல 2லயுமே போடுங்க அப்படின்னு சொன்னா. இது ஒரிஜினல் காப்பி. இத நம்ம கையில வச்சுக்கணும். இத 2 காப்பியா எடுத்து, ஒரு காப்பில தமிழ்ல டைப் பண்ணிக்கணும். இன்னொன்னுல இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் எனக்கு ஐடியாவா சொன்னான். அது மாதிரி பண்ணி 2 புக்கா போடுங்க. போட்டுட்டு நீங்க சேல் பண்ணி உங்க கஷ்டத்துக்கு அத யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னான். அந்த பிரஸ்லயே சொன்னாங்க, ரொம்ப நீட்டா பண்ணியிருக்கான். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அழகா இருக்கு. இந்த புக் போடலாம் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதோட ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இதுல கேப் குடுத்துருக்கான் ஒவ்வொன்லயுமே. அந்த கேப்ல அவன் எழுதி வச்சிருக்கிற டயலாக்க ஃபில் பண்ணணும். டைப் பண்றது அப்படின்றது இந்த பிரஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இது சிஸ்டம்லயே பண்ணல. இது கையில பண்ணி பேப்பரா உருவாக்கியிருக்கோம்ல. அதனால இந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் டைப் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி பண்ணுனா நிறைய செலவாயிரும் அப்படின்றதுனால நான் என்ன சொன்னேன்னா, இவன்கிட்ட நம்மளே வீட்ல எழுதி தாண்டா ஆகணும். அது ஹேண்ட் ரைட்டிங் பக்காவா இருக்கணும். நீட்டா எழுதுனா நம்ம அதை அப்படியே புக்கு மட்டும் பண்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவன் நான் இல்ல அப்ப நானே எழுதுறேன். கொஞ்சம் டைம் எடுத்து நான் கரெக்டா நீட்டா எழுதிடுறேன். பென்னு மட்டும் எனக்கு நல்ல பென்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லியிருக்கேன். என் பையன் எனக்காக எப்படி ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கான்றத நீங்க பாருங்க. இதுல உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட அவன் எனக்காக யோசிச்சான்ல, அதுதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இத நான் ஏன் புக்கா போடணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, இது அவனோட திறமை. அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்காகனாலும் இத புக்கா போடணும்னு ஆசைப்படுறேன். புக்கா போட்டதுக்கு அப்புறம் இத புத்தக கண்காட்சி அங்கங்கன்னு கொண்டு போய் இதை நம்ம சேர்க்கணும். ஆனா இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். இது சின்ன பசங்களுக்கு ஏத்த ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேஜுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த புக்ஸ். இது டோட்டலா இதுதான் ஒரிஜினல் காப்பி. இதோட ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கான். அது இன்னமும் நீட்டா தான் இருக்கு. நீங்க சொல்றபடி நிறைய விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன். எல்லாமே எனக்கு சரியா அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இத புக்கா போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். அதெல்லாம் இப்போ என்னால பார்க்க முடியாது. ஆனா புக்கா போடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு 10 காப்பியாவது போடணும் அப்படின்றது என்னோட ஆசை. 10 காப்பின்றது ரொம்ப ரேட்டு கம்மியா தானே இருக்கும். நம்மளும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டோம்னா ஒன்லி அவங்க புக் மட்டும்தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜும் ரெடி பண்ணியாச்சு. அதையும் அவன் எனக்கு ரெடி பண்ணி ஹெட்லைன் போட்டு கொடுத்தான். சர்ப்ரைஸா இந்த புக்கை நான் ரெடி பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னால உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. இந்த இதுல எம்டியா இருக்கிற ஒரு மனசுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அழகா கொண்டு போறதுக்கு நீங்க கண்டிப்பா எனக்கு துணையா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எதையுமே பார்த்து அவன் வரையல. ஆல்ரெடி டிவியில போட்ட கற்பனை கதையவே அதுல இருக்கிற ஸ்டோரியை அவனோட ஸ்டைல்ல தான் சொல்லியிருக்கான். அவனோட ஸ்டைல்ல அவனோட ஸ்பீச்ல அதை டயலாக்கா எழுதி அதை சொல்றான். இதுதாங்க அந்த சர்ப்ரைஸான விஷயம்னு சொன்னேன். ஏன்னா நீங்க இதை கண்டிப்பா கெஸ் பண்ணிருக்கல. நான் என்ன இதுதான் சொல்லுவேன்னு நீங்க நினைக்கல. நீங்க நினைக்காதீங்க இது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா வரைஞ்சிருப்பானோ
புக்கு மாதிரி இருக்காதோ அப்படின்னு புக்கு மாதிரி போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இது பக்காவா புக்கு மாதிரியே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து ரெடி ஆயிரும். அந்த மாதிரி தான் அவன் வந்து பண்ணி கொடுத்துருக்கான். இப்படி குனிஞ்சிட்டே வரைஞ்சிட்டு இருந்தான் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு. அவன் கழுத்தெல்லாம் வலிச்சுது. அதோட தான் செஞ்சு கொடுத்தான். எனக்காக யோசிச்சிருக்கான்ல, இந்த குடும்பத்துக்காக யோசிச்சிருக்கான்ல, அதுக்காகனாலும் ஒரு 10 புக்கு போட்டு அவனை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, நம்ம செஞ்சோம், அதை அழகா அம்மா வந்து புக் போட்டிருக்காங்க, எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு அவனே வந்து ஒரு சந்தோஷப்படுவான் நிறையவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.